ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜூஸ் பவுச் ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சீசனபிள் டைமு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாதத்துக்கு வெயில் காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸ் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிச்சுக்கிட்டு போகும். அண்டு நல்ல சேல்ஸ் ஆகிறது மட்டும் இல்லை, நமக்கு இதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இருக்குது. நார்மலாக இன்றைக்கி மினிமம் ஜூஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 10 ரூபாய்க்கு கம்மியாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜூஸும் இல்லை. பட் ஒரு சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இந்த பவுச் ஜூஸை பண்ணுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அதை 3 ரூபா 5 ரூபா 10 ரூபா இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 10 ரூபா ஜூஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா 200 ml சரிங்களா. இதுவே 5 ரூபா ஜூஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 100 ml பேக்காக வரும் சரிங்களா. அதாவது பவுச் பேக்கில் வரும். அந்த பிஸ்னஸை பார்த்திங்கன்னா நம்மளும் எடுத்து பண்ண முடியும். நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய தொழில். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 5 ரூபா ரீட்டைல் ப்ரைஸில் விற்கக்கூடிய ஜூஸை பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ₹1.70 ₹1.90 வரையும் தான் பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதிகபட்சமாக ₹2 அப்படின்றதே வச்சுக்கோங்க, மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாமே சேர்த்து. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுச்சுக்கு ₹1 மார்ஜின் வச்சு அதை பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக சப்ளை பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 7000 பவுச்சஸ் வரையும் நம்மளால் ரெடி பண்ண முடியும். அதாவது 7,000 8,000 பவுச்சஸ்ஸு செமி ஆட்டோமேட்டிக் கான்செப்ட்டுக்கு போகிறப்பே. இதுவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் கான்செப்ட்லாம் போனீங்கன்னா அசால்ட்டாக 8 மணி நேரத்துக்கு 10,000 பவுச் மினிமம் ரெடி பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு பவுச்சுக்கு ₹1 லாபம் அப்படின்றத கணக்கு பண்ணாலும் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 7,000 பவுச்சு 8,000 பவுச்சு பண்ணால் கூட உங்களுக்கு 7,000 8,000 இந்த மாதிரிங்கிறது லாபங்கள் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அண்ட் அதே போல் மார்க்கெட்டிங் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஏன்னா இது வெயில் காலம், அதனால் நீ ஈஸியாக பார்த்திங்கன்னா பண்ண முடியும். இன்றைக்கி மினிமம் ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டால் கூட 10 கடைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு கடைக்கு ஒரு 50 பவுச்சு 100 பவுச்சு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணால் கூட ஒரு வில்லேஜில் பார்த்திங்கன்னா நம்மளால் தாராளமாக 1000 பவுச் ரெடி பண்ண முடியும். இன்றைக்கி உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 20 ஏரியா அல்லது 30 ஏரியாவை மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதுமானது. ரெகுலராக உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதுக்கு நீங்கள் ரொம்ப லாங்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் ஏரியா சரௌண்டிங் மார்க்கெட்டிங்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடைக்கும். அண்ட் அதே போல் இதுக்கான டிமாண்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி பண்ணணும், அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு தேவைப்படும், மிஷினோடைய காஸ்ட் எந்த அளவுக்கு வரும், இதெல்லாமல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அண்டு கூடவே ஏதாவது லைசன்ஸ் வாங்கணுமா அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் வழக்கம் போல் தான் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா மேனுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு ₹1,00,000 ஸ்டார்ட் ஆகுது. இதுவே கொஞ்சம் செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி போகிறப்ப பார்த்திங்கன்னா ₹1,50,000 வரையும் வந்துடும் சரிங்களா. அண்டு இன்னும் ஹை-எண்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இதெல்லாம் வாங்கணுன்னா ஒரு மணி நேரத்துக்கு 1,500 பவுச்சு 2,000 பவுச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ₹3,00,000 ₹4,00,000 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆகும். பட் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த பிஸ்னஸ் ஒரு ₹1,50,000 இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். அதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் ஒரு ஹவருக்கு 1000 1200 பவுச்சஸ் வரையும் ரெடி பண்ணி கொடுக்கும். அந்தளவுக்கு அதோடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இருக்கும். தேவையான ஃபார்முலாலாம் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் சப்ளையர்ஸே கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் மேங்கோ ஜூஸு, அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு, பைனாப்பிளு, இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொய்யா, கிரேப்ஸு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வகையில் ஜூஸஸ் ரெடி பண்ண முடியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா அதோடைய எசன்ஸு அண்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரு, சுகரு, ஆர்ஓ வாட்டர் இதுதான் பார்த்திங்கன்னா தேவைப்படும். அண்டு கூடவே பார்த்திங்கன்னா சில சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபார்முலா எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மிஷின் சப்ளையர்ஸே கொடுத்துருவாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து நமக்கு ஏதாவது லைசன்ஸ் தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு FSSAI லைசன்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். மற்றபடி வேறு எதுவும் பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ நம்மளால் பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு ₹1,50,000 மிஷினுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அண்ட் ரா மெட்டீரியலு, பவுச்சு,
பவுச்சு அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணுறோம். ஓவராலாக ஒரு 2 லட்ச ரூபாயில் பார்த்திங்கன்னா 100% வந்து இந்த பிஸ்னஸை வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அண்டு இந்த மிஷினும் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் பேஸில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்கள் வீட்டில் ஒரு 10க்கு 10 சைஸில் வந்து இடம் இருந்தாலே போதுமானது. தாராளமாக பார்த்திங்கன்னா உங்களால் பண்ண முடியும். அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர்ஸ் தான் வந்து இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக வந்து யூஸ் பண்ணோம். ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் வந்து எல்லாராலையும் ஸ்டார்டிங்கில் வந்து தேவையான அளவுக்கு பண்ண முடியல அப்படின்னாலும் இன்றைக்கி உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஓ வாட்டர் பிளான்ட்டில் போய்ட்டு நீங்கள் 20 லிட்டர் கேன்லாம் பல்காக வந்து கொள்முதல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு கேனு 15 ரூபா 18 ரூபா இந்த ப்ரைஸுக்கே பார்த்திங்கன்னா வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த தண்ணியை நீங்கள் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்றது வந்து கம்மியாகும். ஸோ வாட்டருக்கான காஸ்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, பவுச்சு, சுகரு, அதுக்கடுத்து சில எசன்ஸு, ஃப்ளேவர்ஸு இதையெல்லாம் சேர்த்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 100 ml பவுச் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஆகக்கூடிய செலவு ₹1.70 ₹1.80 இந்த மாதிரி சம்திங் வரும். இதிலே மார்க்கெட்டிங் எல்லாமே சேர்த்து. அண்டு நம்ம வந்து மேக்ஸிமம் ₹2 அப்படின்றதே வந்து எடுத்து பண்ணுறோம். ஸோ ₹2 வச்சு பண்ணாலும் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ₹1 ஒரு பவுச்சுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரீட்டெய்லருக்கு வந்து நம்ம ₹3 வந்து சப்ளை பண்ணுவோம். அந்த ரீட்டெய்லர் பார்த்திங்கன்னா அதை ₹5 வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லோருமே இந்த ஜூஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெயிலுக்காக வந்து பயன்படுத்தி குடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், ஒரு நல்ல சீசனபிள் பிஸ்னஸ்ஸு நமக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எடுத்துட முடியும். அண்டு இன்னும் 4-5 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலம் தான். அதனால் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இந்த பிஸ்னஸை பார்த்திங்கன்னா நம்மளால் பெரிய அளவுக்கு எடுத்து பண்ண முடியும். அண்டு நல்ல மார்ஜினும் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே பார்த்திங்கன்னா கிடையாது. அண்டு கூடவே பார்த்திங்கன்னா மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பண்ணிட முடியும். அண்டு நம்ம வீட்டில் 10க்கு 10 சைஸ் இருந்தாலே போதுமானது. நம்ம ரெகுலராக உற்பத்தி பண்ணுறோம், அதாவது காலையிலேருந்து உற்பத்தி பண்ணுறோம் ஈவினிங் வரையும். அண்டு ஈவினிங் டைமில் கொண்டு போயிட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறோம். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்கள் கிட்ட ஒரு 2 வீலர் இந்த மாதிரி வெஹிக்கிள் இருந்தாலே போதுமானது. ஸோ இன்னும் பெட்டரான ஆப்ஷன்னா ஒரு 4 வீலர், அதாவது மினி லோடு வண்டி இருந்ததுன்னா இன்னும் பெட்டரான ஆப்ஷன். பட் அது இருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லை. நார்மலாக 2 வீலர் இருந்தாலே அதில் வந்து கிரேடில் ஃபில் பண்ணிக்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா கொண்டு போய்ட்டு ஒவ்வொரு ஷாப்பாக வந்து சப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாக ரெகுலராக நீங்கள் போய்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப அந்த சேல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் அந்த சீசனபிள் பிஸ்னஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அண்டு அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்பவே அதிகமான அளவுக்கு இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த சீசனபிள் பிஸ்னஸில் இருக்கிறதுலே வந்து ரொம்பவும் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா அதை வந்து சொல்கிறோம். ஸோ முடிஞ்ச வரையும் இந்த பிஸ்னஸை பற்றி யோசித்து பாருங்கள். உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இவங்கக்கிட்ட இருந்து தான் மிஷின்லாம் கொள்முதல் பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு ப்ரொசீஜருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை விட இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக யாராவது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறோம். ஸோ அதில் உங்களுக்கு யார் பெஸ்ட்டாக படுறாங்களோ நீங்கள் அவங்களோட டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியுமா அப்படிங்கிற நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிஷின் மேனுஃபேக்சர்கிட்ட நீங்கள் போகிறப்பே பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும் அண்டு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ட்ரைனிங் பேஸ்லேயும் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டு மிஷினுக்கான வாரண்ட்டி, இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம சொல்கிறோம். மற்றபடி இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு ரெகுலராக கொடுங்க. அண்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த தொழிலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வந்து ஃபீல்டில் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் கிட்டே இருந்தால் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.